ஹையோட ஆர்மீஸ். இன்னைக்கு நம்ம மாஃபியா ஃபோர்ஸ்ட் ஆன் மீ தான் பார்க்க போகிறோம், செகண்ட் பார்ட். அதுக்கு முன்னாடி ஒன்று மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா வீடியோவில் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தான் தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணுன்னு கூட நினைக்கல. அண்ட் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ஒரு பார்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எனக்காக இல்லைனாலும் நான் போடுற கொஞ்சம் எஃபோர்ட்காக பாவம் பார்த்தாச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தியோங் ஒயனை இப்போ அதுலேருந்து பார்த்துக்கலாம். இப்போது தூக்கிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக பெட்டில் போட்டிருப்பானா தயம். இப்போது ஒயின் பார்க்குறா. தேவங்களோட பின்னாடி தான் அந்த டோர் இருக்குது. அதை போய் அதுக்கிட்ட போயிடலான்ட்டு அங்கே ஓட பார்ப்பா. தேவங்க க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். தேவங்க ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிகிட்டே, அதாவது டையை லூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இப்போ இப்படி ஓடுறதை பார்த்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்டில் ஒயின் ஒரு புஷ் தான் அப்படியே போய் விழுந்துடுறான். மறுபடியும் அவளுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்போ அழுகுறா. தேவங்க என்ன விட்டுறது, நான் உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணேன், எதுக்கு என்ன இப்படி பாடாப்படுத்துறீங்க, என்னால் முடியல, என்னை விட்டுருங்க, ஒரு டைம் உங்கள் கண்ணில் கூட நான் பட மாட்டேன், உங்களால் எனக்கு வாழவே பிடிக்கல தெரியுமா, என்னை விட்டுருங்க. வாழ பிடிக்கலையா, அதான் என் கூட வந்துட்டல்ல, வாழ்ந்து தாண்டி ஆகணும், என்னோடது உயிர் எப்போ போனோன்னு கூட நான் தான் நினைக்கிறேன். சிரிப்பாக ஏதோ என் இப்படிலாம் பேசும்போது. இப்போது ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயினை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் தான் ஒரு ட்ராயர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஓப்பன் பண்ணி ஒயிட் கலரில் ஒரு பவுட்ரு எடுக்கிறான். இது வேறு எதுவும் இல்லை, ட்ரக்ஸ் தான். ஒயின் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறான். ஒயினோட மேலே ஒயினை ரொம்ப புஷ் பண்ணி பெட்டில் தள்ளி விட்டு ஒயினோட மேலே ஓவர் ஆகுறான். இப்போது ஒயனை அவன் அழுகுறா. அவள் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது, அதில் அவ்வளோ பெயின் இருக்குது. பட் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் அப்படியே ஒயனோட ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டுருப்பான். இப்போது அந்த ட்ரக்ஸ் எல்லாம் அவன் ஒயனோட மேலேயே போட்டிருப்பான். அண்ட் அவனும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது ஒயனை தான் பிடிச்சி ரொம்பவே நிக் பண்ணிகிட்ருக்கான். அவள் கழுத்து கீழே இருக்க அந்த பிரெஸ்ட் சைட்லாம். ஸோ இப்போ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் தான் ஒரு லைட் லேம்ப் பாப்பா, அதை தூக்கி அப்படியே மண்டை மேலே போட்டிருப்பா ஒயின், தேவங்கோட மண்டை மேலே. ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, தேவங்க அப்படியே மயக்கம் போட்டு ஒயின் மேலேயே விழுந்திருப்பான். பிகாஸ் ஏற்கனவே அவன் ட்ரக்ஸ் எடுத்ததுனால அதனால மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஒரு 5 minutes ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயின் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தியாங் ஒயினோட வாயிலையும் கொஞ்சம் போட்டு விட்டுருப்பான். இப்போ அவளுக்குமே அந்த ட்ரக்ஸோட சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போது 5 minutes பாஸ் ஆகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, தியாங் மேலே படுத்துட்ருப்பாள் ஒயின் மேலே. ஒயின் அதெல்லாம் எழுப்பி விட்டுட்ருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒயின் எழுப்பி விட்டுட்டு இருக்கா. தள்ளி விட்டுட்டு இருக்கா தயாங்க. அதனாலே அவளுக்கு முடியல. பிகாஸ் தயாங் ரொம்பவே வெயிட்டாக இருக்கான். இவளால் மூச்சு விடவே முடியல. ஸோ எப்படியே ஃபோர்ஸ் பண்ணி அவள் மொத்த பலத்தையும் வச்சு தள்ளிட்டு அப்படியே எந்திரிக்க தான் பார்ப்பா. அவளுக்கு தலையெல்லாம் ரொம்பவே கேர் ஆகும். அவளால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ கேர் ஆகிட்டு ஏற்கனவே அந்த ட்ரக்ஸ் ஒயினோட வாயில் தேவங்க தெளிச்சு விட்டதுனால இப்போ அவளும் தூங்கியிருப்பா. அந்த மயக்கத்தில் இருந்திருப்பா. இப்படியே ஒரு 8 to 9 hours கிட்ட பாஸ் ஆகுது. ஒயின் அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறா. முழிச்சிட்டு அவளோட மேலே ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது. என்னதுன்னு பார்த்தா தேவங்கோட ஹேண்டு தான். இப்போ தேவங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பக்கத்தில் தேவங்க தான் இருக்கான்ட்டு ரியலைஸ் பண்ணோன்னே ஒயினுக்கு ரொம்ப பயமாகிட்டு இருந்திருக்கும். இவனா அப்படின்ட்டு அப்படியே தள்ளி விட்டுருப்பா. இப்போ அப்படியே பெட்லேருந்து கீழே இறங்குறா. அவளுக்கு இன்னுமே அந்த ஸ்டொமக் பெயின் இருக்குது. நேற்று தேவங்க ஒயினோட ஸ்டொமக்கில் அடித்தது. ஸோ இப்போ அவன் தூங்கிட்டான்னு தெரிஞ்சோன்னே தான், ஐயோ தூங்கிட்டானா, இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இவ்வளோ கொடூரமாக இருக்கா, என்ன இடம் இது,
மாதிரி இல்லையே அப்படின்ட்டு பக்கத்தில் தான் அந்த ஒரு பால்கனி சைடு இருக்கும். அந்த சைடு தான் வெளிச்சமாக இருக்கும். காலையில் டைமில் கூட அது வந்து ரொம்பவே டார்க் வைப்பாக இருக்குது அந்த ரூமே. இப்போ அந்த பால்கனி சைடில் இருக்க இடத்துக்கு தான் போகிறா. அங்கே போய் பார்த்த எனக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் அது அவ்வளோ பெரிய மேன்ஷனாக இருக்குது. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு சிட்டி கூட இல்லை. ஐ மீன் வந்து ஒரு ஃப்ளாட் கூட இல்லை, ஒரு பில்டிங்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஒரு பெரிய ஃபாரஸ்ட். அது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஏதோ ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் அந்த ஒரு பெரிய மேன்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. அவள் சுற்றி முற்றி அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. நான் எங்கே வந்திருக்கேன், கண்ணுக்கு தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. சுற்றி மலை மாதிரிலாம் இருக்கு, மவுண்டன். என்ன இடம் இது? ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. எங்கே இருக்கேனா அப்படின்ட்டு ரொம்பவே கதறுவா. இப்போது பின்னாலேருந்து ஒருத்தவங்க ரொம்ப டைட்டாக பேக் ஹக் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, தேங்தான். என்ன பேபி பார்த்துட்டு இருக்கேன், இங்கேருந்து எப்பட்றா தப்பிக்கிறது? என்ன இடம்டா அது? மறுபடியும் கூப்பிட்டு வந்து எங்கேயோ அடைச்சி வச்சுட்டான் போல அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே தேங்க தான் இதை ரியலைஸ் ஆகிட்டோன்னே ஒயின் ரொம்பவே பயப்படுறா. இல்லை இல்லை இதை விடுங்க அப்படின்ட்டு கையை எடுத்து விட போகிறா. பட் ரொம்பவே முடியல. அவள் எடுத்து விட அவளுக்கு தான் ரொம்ப வலிச்சிட்டு இருக்கு. இப்போது தேங்காய் சொல்கிறான், இங்கே இருந்தோம்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாதுடி. தப்பிக்கணும்னு நினச்ச ஒரு வேளை இங்கேருந்து நீ சிட்டிக்குள்ளே போகணும்னு நினச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் சரி, இங்கேருந்து டெட் பாடியாக தாண்டி வீட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இது கேட்டோன்னே ஒரு மரண பயத்தை என்னோட கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவ்வளோ பயப்படுறா. இப்போ என்ன பேசுறதுனே தெரியல அவளுக்கு. அவள் கேட்குறா, இது இது என்ன இடம்? எங்க ஒரு காடு மாதிரி இருக்கு. இது என்ன இடம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறா. இதுவா? இது வந்து என்னோட மேன்ஷன். இங்கே இருந்தோம்னால வெளியே போக முடியாது. இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் கேளு. இங்கே வந்து நீ நடந்தே போனாலும் ஒரு 2-3 நாள் கிட்ட ஆயிரும். அப்போ கூட உன்னால் போக முடியாது, வழி தவறி போயிடுவேன். அண்ட் இங்கே நீ ஒரு 10 நிமிஷம் நடந்து போனாலே போதும். இந்த காட்டுக்குள்ளே இருக்க புலி, சிறுத்தை, எல்லா அனிமல்ஸும் என்னோட மோசமாக இருக்கும். அண்ட் உன்னை வேட்டையாடிடும். அதுக்கு நீ இங்கேயே இருந்துடலாம்ல, நான் மட்டும் நான் ஆடிடுவேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி டெவலிஷாக சொல்கிறான். இதை கேட்க உங்களுக்கு அவ்வளோ பாடியே ஷிவர் ஆகுது. அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சும்மா அழுதுகிட்டே இருக்காதோ, எனக்கு காண்டாகுது அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு கீழே போயிருப்பான். ஐ மீன் ரூம் டோரை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போயிருப்பான். அவன் போகிறத பார்த்துட்டு சுற்றி முற்றி அந்த காடையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே நான் இருக்கேன் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 1/2 hour கிட்ட பாஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் தான் அந்த ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க, ஒரே ஒரு ஸ்லிம்மி தான் இருக்கும். ஐ மீன் ஸ்லீவ்ஸ் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருந்துருப்பீங்க. பிகாஸ் நேற்று நைட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ அதோட தான் பெட்டில் வந்து ஹெட் போர்டில் சாஞ்சிட்டு சீலிங்கை பார்த்த மாதிரி உங்கள் முட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது தேங்காய் ரூம் டோரை நாக் பண்ணுறான். ஓன் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. தேவன் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்கேன், கீழே வந்து சாப்பிட்டு 5 minutes தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்கு அவங்க டீப் வாய்ஸை கேட்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. போகலன்னா ஏதாச்சும் பண்ணிடுவானோன்ட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. நீங்கள் போகிறதுக்கே ஒரு 2 minutes கிட்ட ஐ மீன் 2 minutes கிட்ட ஆயிட்டிருக்கும். போய் அவன் முன்னாடி தான் நிற்கிறீங்க கீழே. இப்போது அவன் உங்களை தான் பார்க்குறான். சூப்பர் குட், 2 minutesக்கு முன்னாடி வந்துட்டு உட்கார்
அப்படின்ட்டு டைனிங் டேபிள்லேருந்து எடுத்து வைக்கிறான். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு தான் தோணிட்டு இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் இந்த ஃபுட்டே தான் பார்த்துட்ருக்கீங்க. அதை தேவை நோட்டீஸ் பண்ணிட்டு, உன்னை பார்க்குறதுக்கு கூப்பிடல, சாப்பிட்றதுக்கு தான் கூப்பிட்டேன், சாப்பிடு அப்படின்ட்டு டீப் வாய்ஸில் சொல்கிறான். உங்களுக்கு கேட்டுட்டு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போது அதை தான் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாகவே இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், இவங்கிட்டேருந்து எப்படியாச்சும் ஓடிடணும், ஏதாச்சும் வெளியூட்டுக்கு போய் ஏதாச்சும் செட்டில் ஆகிடணும், ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறது அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ தேவை உங்களை பார்த்துட்டு, என்ன நினைக்கிற, தோ டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை. நீ என்ன நினைக்கிற நான் சொல்ல போவேன். எப்படி அவங்ககிட்ட வந்து தப்பிக்கலாம், இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கலாம், அடுத்து எந்த ஊருக்கு போகலாம், எப்படியாச்சும் இங்கே தப்பிச்சிடணும் தானே நினச்சிட்ருக்க அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இவன் வெளியும் பேச விட மாட்டான், மனசுக்குள்ளே நினைக்கிறதும் கண்ணிமைக்கிற நொடியில் சொல்லிடுறானே அப்படின்ட்டு அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் வந்து அவங்கள சாப்பிட வச்சிடுறான். நீங்கள் அவங்க மேலே இருக்க பயத்துலேயே சாப்பிட்ருப்பீங்க. இப்போ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ண தான் போகிறீங்க. தேவை உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அப்படியே உங்களை பேக் பண்ணுறான். நீங்கள் இந்த விடுங்கன்ட்டு உங்களுக்கு ரொம்ப கோவமாகவும் இருந்திருக்கும் பேசுனதெலாம் கேட்டு. அப்படியே முன்னாடி திரும்பி தள்ளி விட்டுருப்பீங்க 2 ஷோல்டரை வச்சு. ஸோ இப்போ தேங்க் ரொம்ப கோவமாக வருது. அப்படியே உங்களை மறுபடியும் டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்களால் அதில் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களை அப்படியே திருப்பிடுறான். ஐ மீன் வந்து உங்கள் பேக்கில் திருப்பிட்டு பேக் ஹக் பண்ணுறான். உங்கள் கையை தான் ஐ மீன் வந்து நேற்று நீங்கள் ஃப்ளவர் வாஷ் வச்சு அவன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அவனை அடிச்சிருப்பீங்க. அதை பிடிச்சி பார்க்குறான். இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு தானே நேற்று என்ன நீ அடித்த அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சி ரொம்ப முறுக்குறான். என்ன பேசுறதுனே தெரியல உங்களுக்கு. வலிக்குது தயம், என்ன பண்ணுறீங்க, விடுங்க. இன்னும் இவ்வளோ திமிரல உனக்கு, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு மண்டையில் ஏறாது. என் மேலே கை வைக்காத, எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனைன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்கிறது, கேட்க மாட்டியா ஏன் அப்படின்ட்டு ரொம்ப ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு அவன் ஹோல்டுலேருந்து எப்படி வெளில வரணும்னு தெரியல. அட் த சேம் டைம் ரொம்பவே வலிக்குது உங்களுக்கு. நீங்கள் கத்துறீங்க, பண்ண மாட்டேன், வலிக்குதுடா விடுங்க அப்படின்ட்டு என்ன பேசுறதே தெரியாமல் வளரிட்டுருக்கீங்க. விடுங்க விடுங்கன்ட்டு அப்படியே எத்தி விட்டுடுறான் அவங்கள. இன்னொரு டைம் என் மேலே கையை வச்சு, அதுவும் இல்லாமல் நான் கிட்ட வரும்போது உங்களை எனக்கு பிடிக்கலை, கூடலாம் இருக்க முடியாது, என்னை விட்டுருங்கன்ட்டு என்னை மூட் அவுட் ஆக்குற மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோயேன், விட்டு நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, உனக்கு தான் டேமேஜ் அப்படின்ட்டு அவனும் வாஷ் பண்ணிட்டு போயிருப்பான். இப்போ அப்ஸ்டேஜுக்கு தான் போயிட்டு ஒரு 1/2 hour ஆயிருக்கும். நீங்கள் அந்த வீடியோ தான் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது அவ்வளோ பெரிய ஒரு மேன்ஷன் மாதிரி இருக்குது. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் ரொம்பவே டார்க் வைப்பாக இருக்குது. அங்கே இருக்க சோஃபாவில் தான் நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஸோ இப்போ அப்ஸ்டேர்ஸ்லேருந்து தான் ஒரு ஃபுட் பிரிண்ட் சவுண்ட் கேட்குது. அது கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. அப்ஸ்டேர்ஸ்லேருந்து தான் ஒரு பிளாக் கோட் சூட்டில் அவனோட காஸ்டியூமில் வந்துடுறான். அப்படியே கீழே இறங்கிட்டு ஸ்லீவ்ஸை வந்து மடிச்சுட்டு உங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. பிகாஸ் அதில் ரொம்ப ஒரு மாதிரி டர்ட்டி மைண்டடாக தான் பார்ப்பான். ஸோ இப்போ அதை பார்க்கும்போது என்னடா இவன் இப்படி பார்க்குறானே அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும், அந்த மாதிரி தான் உங்களுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் வந்து இப்போ பார்த்துக்கிட்டே சொல்கிறான், இப்போ மணி 10:30 கிட்ட ஆகுது, ஒரு 8 hours நான் வந்துடுவேன், வீட்லேயே இருக்கு, எங்கேயாச்சும் வெளில போய் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. அதுவும் இல்லாமல் பாம் அப்படின்னு அவன் சொன்னோன்னே ஒரு
பெரிய டாக் வருது. அது அவன் ஹிப் சைஸ் கிட்ட இருக்கும். அவ்ளோ பெருசா இருக்கு. அது டாகா என்னன்னே உங்களுக்கு உத்து பார்க்கும்போது தெரியல. அது வந்தோனே அவ்ளோ பயப்படுறீங்க. அது ரூம்ல தான் இருந்திருக்குமா, அது அப்படியே இவன் கூப்பிட்டோனே வந்திருக்கும். எங்கேயாச்சும் வெளில போகணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கோயேன், இது கிட்ட மட்டும் மாட்டிராம போயிரு. இருக்க தைஸ் எல்லாம் கடிச்சு வச்சிரும். அப்புறம் யோசிப்பேன், ஏன்டா போகணுன்ட்டு. நான் சொல்கிறத கேட்டிருக்கலாமோன்ட்டு. ஓகே, வீட்லேயே ஒரு எங்கேயோ போகணும்னு நினைக்காது, நினச்சா உனக்கு தான் சேதாரம் அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அதுவும் சைடில் அந்த டாகை தான் பார்க்குறீங்க. அது தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த டோர் கிட்ட போகும்போது உங்களை பார்த்து குலைக்கிற மாதிரியே வருது. பிகாஸ் அவன் ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் தயாங். அந்த மாதிரி அந்த டாக் நடந்துக்குது. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இதுக்கிட்ட மாட்டினா காலி தான் அப்படின்ட்டு நீங்கள் அப்ஸ்டேஜுக்கு மேலே போயிருப்பீங்க. இப்போது அந்த ரூம்குள்ளே தான் போகிறீங்க. அது தயாங்கோட ரூம் தான். சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஃபுல்லாகவே ஒரு டார்க் வைப்பில் இருக்குது. அண்ட் நீங்கள் அப்போ தான் யோசிக்கிறீங்க, நம்மக்கிட்ட ஃபோனுன்னு ஒன்று இருந்துச்சுல, அதை எடுக்கணும். எப்படியாச்சும் இங்கே சிக்னல் இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் நீங்களே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஸோ உங்களோட ஃபோனு பெட்டு கீழே தான் விழுந்திருக்குமா, அதை எடுக்கிறீங்க. அதில் சார்ஜ் வந்து 65% இருக்குது. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் நெட் இருக்கான்னு பார்க்குறீங்க. அதில் நெட்வொர்க்கே கிடைக்கல, சிக்னலே. சுற்றி முற்றி அந்த பால்கனி சைட்லாம் போய் பார்க்குறீங்க, பட் கிடைக்கல. அப்போ தான் யோசிக்கிறீங்க, தேவங்க ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான், அப்போ அவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க. அப்போது மொட்டை மாடிக்கு போகணுன்னு யோசிக்கிறீங்க. பிகாஸ் ஒய்ஃபை இருக்கும், அதில் அவன் கனெக்ட் பண்ணி அவனுக்கு மட்டும் நெட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படிலாம் உங்களுக்கு தோணியிருக்கும். ஸோ இப்போது இந்த டெரஸ்க்கு தான் போகிறீங்க. பார்த்தது அவ்வளோ பெருசாக இருக்குது. உங்களுக்கு அந்த காலையில் டைம்லேயும் அங்கே வரும்போது ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் அங்கே சுற்றி முற்றி யாருமே இல்லை, ஃபுல்லாக சுற்றி காடு தான் இருக்குது. அண்ட் அந்த டெரஸ்க்கு அங்கே இருக்க ஒரு இதுலேயே வால்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வால்ஸ்லேயே ரேக் மாதிரி இருக்குது. அந்த ரேக்கில் சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் ஒரு பைனாக்குலர் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறீங்க, இதுக்கு எங்கே வச்சுருக்காங்கன்ட்டு. அப்போ தான் நீங்கள் சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் தெரியுது, தூரத்துலேருந்து இதை கச்சு பார்க்குமோன்னு இருக்குமோ அப்படின்ட்டு. அதை எடுத்து பார்க்குறீங்க. இதே மாதிரி ஒரு மேன்ஷன் தூரத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. பட் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. பைனாகுலர்லேயே அது ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குறீங்க, அந்த மேன்ஷன் இதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது ஈஸ்ட்னா அது வெஸ்ட், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அது ஒரு மேன்ஷனை தவிர அங்கே சுற்றி பார்க்க எதுவுமே இல்லை. அவ்வளோ லென்ஸில் வச்சு பார்த்துமே இப்போ நடு காட்டில் நம்மளை கூப்பிட்டு வச்சுருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போது டெரஸை தான் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அங்கே மேலே தான் ஹாட்ஸ்பாட்டோட இது இருக்குமா, அதில் மேலே ஏறியே பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி போட்டிருப்பீங்க. அதில் நெட் வர ஆரம்பிச்சிருக்கோம். பட் இது அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ என்ன தான் நெட் வந்தாலுமே உங்களால் யார்கிட்டையும் காலில் பேச முடியாது. அண்ட் உங்களுக்கு கூப்பிட கூட யாரும் இல்லை, போலீஸை தவிர. பிகாஸ் நீங்கள் ஒரு ஆஃப்னேஜில் வளர்ந்த பொண்ணு, சின்ன வயசுலேருந்து உங்களுக்குன்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் போயிட்டுருக்கு. ஒரு வேளை என்னால் காலே பேச முடிஞ்சாலும் யாருக்குன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது. அதுவும் நிக், அவன் ரொம்ப பாவம். அவனை போய் கொண்டுட்டானே. இவனை நினைச்சாலே கோபமாயிருது. ஒரு கொலைகாரன், சேடஸ்ட் அப்படின்ட்டு தேவங்க பற்றி தான் புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஃபுல்லாகவே காடாக தான் இருக்குது. அங்கே காலையில் டைம்லேயே அங்கே நிற்க அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ கீழே தான் இறங்குவீங்க. இறங்கிட்டு அந்த டாக் நீங்கள் அப்ஸ்டேஜுக்கு கீழே தான் நின்றுட்டுருக்கு. அது உங்களே தான் பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் அமைதியாக போகிறீங்க, போய் அந்த ஹால்வே தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த இடத்துல அந்த மேன்ஷனில் ஒரு 50 ரூம்ஸ் கிட்ட இருக்கும். 50 ரூம்ஸையும் பார்க்கலனாலும் இத்தனை ரூம்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. சும்மா அவ்வளோ பெரிய மேன்ஷனில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடியாச்சும் கட்டி போட்டு வச்சுருந்தான்,
நல்ல வேளை இப்போ அவுத்து விட்டுருக்கான். பரவாயில்ல, அதுக்கு இது எவ்வளவோ ஓகே தான் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு இன்னைக்கு ஞாபகமாகவே தான் இருக்குது. பிகாஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். அவனை போய் இவன் வந்து கொன்னுட்டானே அப்படின்னு நினைக்கும் போது ஜியோன் மேல் வந்து தியாங் மேலே உங்களுக்கு ரொம்பவே கோவமாக வருது. இப்போ உங்களால் ஒன்றுமே பண்ணவும் முடியல. அவனை எதுவும் என்னால் பண்ணவும் முடியாதுல்ல. என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக இருப்பீங்க. ஸோ இப்போது அங்கே ஒரு டிவி தான் தெரியும். அந்த டிவி ஆன் பண்ணுறீங்க. அதில் சில கார்ட்டூன்ஸ்லாம் வருது. அந்த கார்ட்டூனை பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வருது. சின்னோட ஞாபகம் தான் வருது. போன டைம் இந்த கார்ட்டூனை பார்க்கும்போது நீங்கள் வந்து அவள் கூட ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அவளுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிக்கிட்டே அவள் விளையாட்டுக்கு சொல்லிகிட்டு இருப்பா, நான் வந்து இந்த கார்ட்டூனில் அவன் வீடு வாங்கினா பாருங்க, அந்த மாதிரி நானும் ஒரு பெரிய வீடு வாங்குவேன். அதில் நீங்கள், நான் எல்லாருமே இருக்கலாம் என்னக்கா, ஓகேவா அப்படின்ட்டு அவள் சொல்லியிருப்பா. இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. நான் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் தியர்ஸ் வருது. டிவி ஆஃப் பண்ணிட்டு மேலே போகிறீங்க. இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இப்போது தியாங் தான் வீட்டுக்கு வந்துடுறான். நீங்கள் அந்த பால்கனிலே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்களா நைட் டைமில் கூட. ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக லைட்லாம் ஆன் ஆகிட்டு இருந்திருக்கும் 6 மணிக்கு மேலே. ஸோ இப்போது அவன் வந்துடுறான். அவன் சொன்ன டைமுக்கு கரெக்டாகவே வந்துட்டு என்ட்ரன்ஸில் தான் பார்க்குறான். இப்போ அவன் சுற்றி முற்றி பார்த்துருப்பான். கார் வர இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அங்கேயாடா தூக்கிட்டு போய் என்ட்ரன்ஸை வச்சுருப்பீங்கன்னு பார்க்குறா. பிகாஸ் அந்த கேட்டுக்கும் மேன்ஷனோட என்ட்ரன்ஸுக்குமே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். நடந்து போனாவே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இது இடத்துக்குலாம் ஏன்டா வச்சுருக்கீங்க, இந்த கார்டனில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பா. அண்ட் வந்து இப்போ பால்கனி வழியாக தான் பார்க்குறா. அவங்க வந்துட்டு இருந்திருப்பான். அவங்க வந்தோடனே சுற்றி முற்றி பார்ப்பான். பால்கனியில் பார்த்துட்டு ஒயின் அங்கே தான் நிற்கிறான்னு நோட்டீஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவனும் உள்ளே வரான். அப்போது அவன் ஹாலில் தான் நடந்து வந்துட்டுருப்பானா. இன்னுமே ஒயின் கீழே வரல. அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒயன்ட்டு ஒரு பெரிய ஷவுட் பண்ணுறான். அதை கேட்டோடனே ஒயன் அட்டென்ஷனில் மாதிரி வந்து நிற்கிறான். அவள் ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரும்போதே நோட்டீஸ் பண்ணுவான் தேவாங் ஒயனை. தேவாங்கோட ஒரு ஷர்ட் தான் எடுத்து ஒயன் போட்டிருப்பான். ஒயன் வந்து அது தேவாங்கன்னு தெரியுதை விட ஒரு ஷர்ட் இருக்குது, இப்போதைக்கு அதை எடுத்து வேர் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு தான் வேர் பண்ணியிருப்பான். அது அவளோட தைஸ் வரைக்கும் இருக்குது. இதை தேவாங் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. என்ன தான் சொல்லு, நாட்டு கட்டடா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவளை பார்த்துட்டு. ஸோ இப்போது அப்படியே அவனுக்கு ஒரு கால் வரும். அவனோட பேக்லேருந்து ஒரு இது எடுக்கிறான். அது வந்து ஒரு கன்று. அதை நீங்கள் நல்லாவே நோட்டீஸ் பண்ணிடுறீங்க. அதை எடுத்து சைட் சோஃபாவில் வச்சுட்டு அவன் சிங்கிள் சோஃபாவில் போய் உட்காந்துப்பான். உட்காந்துட்டு அந்த காலை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அந்த கன்னை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்ட்டு தேங்க வந்து கண்டிருந்துருக்க மாட்டான். அவன் கால் பேசிகிட்டே இருக்கச்சு நீங்களும் அந்த கன்னு மேலேயே போய் உட்காந்துருவீங்க. அவன் பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பான். அந்த கேப்பில் அந்த கன்னை எடுத்து உங்கள் பேக்கில் வந்து சொருவிடுறீங்க. ஸோ இப்போ வந்து தேங் தான் உங்களை பார்க்குறான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு. நீங்கள் எதுவுமே தெரியாமல் முட்டை மொழி முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ தான் அவங்கள பார்த்துட்டே சொல்கிறான், ஒயன் நீ அந்த கன் மேலே உட்காந்துட்ருக்கன்னு நினைக்கிறேன், எந்திரி அப்படின்ட்டு சொல்கிறான். நீங்கள் உடனே எந்திரிச்சு அந்த கன் எடுத்து அவன் மேலே ஏம் பண்ணுறீங்க. தேவங்க இதை பார்த்துட்டு முறைக்கிறான் அவங்களே. ஒயன் கண்ணை கொடு அப்படின்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு என்ன பேசுகிறதே தெரியல. கொடுக்க முடியாது, இங்கே பாருங்க, என்கிட்ட நீங்கள் வரவே கூடாது, அப்படி இல்லை இங்கேயே கொன்னுடுவேன் அப்படின்ட்டு சொல்லவும் கொன்னுடுவியா, ஏய் கொடு. இந்த மாதிரி டைம்லலாம் காமெடி பண்ணாத ஒயன், எனக்கு சிரிப்பு தான் வருது. ஃபஸ்ட்டோட கன்னை எப்படி ஷூட் பண்ணணும்னு தெரியுமா? தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு கொல்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்கே பாருங்க, கிட்ட வராதிங்க அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் எந்திரிச்சு நிற்பான். இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டே இருக்கான். இப்போ என்ன தான் பிரச்சனை உனக்கு? நீங்கள் தான் பிரச்சனை. எதுக்கு? ஏன் சம்மந்தமே இல்லாமல்
என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு என்ன இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னால் முடியல. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, ஏன் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க? என்னை நீங்கள் தொடும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குது, டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. எனக்கே கொல்லணும்னு தோணுது. ஏன்? எதுக்கு? உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? என்னை வெட்டுறீங்களேன் அப்படின்ட்டு சொல்லவும் அவன் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்குமா, அவன் நின்றுட்டு தான் இருப்பானா, நீங்கள் பக்கத்தில் தான் நிற்பீங்களா, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் கன் எடுத்து அப்படியே திருப்பியிருப்பான். அவன் கையில் வந்துடுற மாதிரி ஆயிரும். நீங்கள் பார்த்துட்டு என்னடா இதுன்னு ஒரு மாதிரி அவனை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் அதை பார்த்துட்டு அவனோட பின்னாடி தூக்கி அடிச்சிடுறான். அதை தூக்கி அடித்த ஃபோர்ஸில் செவுத்தில் பட்டு அந்த கன்னே உடஞ்சிருது. இப்போது நீங்கள் அந்த கன்னை பார்த்துட்டு அப்படியே இவனை தான் பார்க்குறீங்க. அவன் ஒரு கோல்ட் ஐஸில் அப்படியே உங்களை சோஃபாவில் தள்ளி பின் பண்ணி உங்கள் கழுத்தை தான் பிடிச்சி நெரிக்கிறான். என்னடி சொன்ன? நான் தொட்டோம் உனக்கு அருவருப்பாகுதா? எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே கன்னை நீட்டினதும் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசியிருப்பேன். நீ அதை நீட்டினது கூட எனக்கு பிரச்சனை இல்லடி. தொட்டோம் உனக்கு அருவருப்பாகுது, என்னென்ன பேசின நீ அப்படின்ட்டு சொல்கிறான். வலிக்குது, முட்டில விட்டுங்க, வலிக்குது. வலிக்கிட்டோம், இன்னைக்கு வா, உனக்கு ஹெல்லையும் ஹெவனையும் காட்டுறேன் அப்படின்ட்டு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூமுக்கு போகிறான். போட்டு உங்களை அப்படியே தொப்படும் பெட்டில் போட்டு அண்ட் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே அவங்க மேலே ஓவர் ஆகி கேன் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே கிழிச்சு போடுறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அவங்க நெக்கை பிடிச்சி இந்த மாதிரி ஹக்கீஸாக வச்சிட்ருக்கான். உங்களுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. அண்ட் நீங்கள் அப்போ தான் தேவங்களோட ஷோல்டர் வாய்க்கிட்டே இருக்குமா, தேவங்களோட ஷோல்டர் பிடிச்சி அப்படி கடிச்சு வச்சிடுறீங்க. தேவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காம இந்த ஷோல்டரை மட்டும் தள்ளி விட்டுட்டு அப்படியே லிப்லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவனோட கை நல்லாவே ஃபோர் ப்ளே பண்ணுது. இப்போது ஒரு 2 hours பாஸ் ஆகுது. இப்போ நீங்களும் தேவங்க ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் இருக்கீங்க. உங்களால் முடியல. தேவம் லிக்குது, தேவம் வெட்டுருங்க, தேவம் முடியல வெட்டுருங்க அப்படின்ட்டு புலம்பிட்டுருக்கீங்க. உங்களால் பெயினை தாங்கவே முடியல. என்னடா வாழ்க்கை இது, செத்துடலாமான்னு தோணுது. பட் தேவங்க இதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். என்ன ஏன் அருவருப்பாக இருக்கா? இனிமேல் அந்த வார்த்தை என்கிட்ட நீ சொல்லுவியா அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 2-3 hours பாஸ் ஆகுது. இன்னுமே அவங்கள ஒன்று விடலை. அண்ட் நீங்கள் மயக்கம் போட்டே விழுந்திருப்பீங்க. தேவங்க இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே போதுண்டான்ட்டு விட்டுட்டு உங்களை அப்படியே ஒரு டைட்டான ஹக் பண்ணி உங்களால் அந்த மூச்சே விட முடியல. தள்ளி போக்கு பார்க்குறீங்க. அப்படியும் இல்லாமல் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிடுறான். இப்போது நீங்கள் உங்களுக்கு தூக்கமே இருக்காது, ஆஃப் ஐஸில் தான் இருப்பீங்க. உங்களால் எந்திரிக்க கூட முடியாது. உங்கள் கால் லெக்ஸ் எல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்கும். உங்கள் தைஸ் எல்லாம் தூக்கவே முடியாத அளவுக்கு மறுத்து போச்சு. இப்போது நீங்கள் அப்படியே சீலிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னடா இது அப்படின்ட்டு, என்ன வாழ்க்கை இதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் பேசிக்காகவே ரொம்ப நல்ல பொண்ணு மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நல்லா எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஒரு இரக்கமான குணம் இருக்கும், ஒரு கைண்ட் மைண்டட் ஹார்ட்டட் உள்ளவங்க நீங்கள். ஸோ இப்போ நீங்கள் நல்லாவே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்று தோணிடுது, நீங்கள் ஒரு கன்னிங் மைண்டான ஆளா. இப்போ இதுலேருந்து எப்படா தப்பிக்கிறதுனோடனே உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஐடியா வருது. அப்படியே சீலிங்கை தான் பார்த்துட்டு மாதிரி ஒரு ஃபயர் ஐஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஸோ இதோட தாண்டா இந்த பார்ட் முடியுது. இதுக்கப்புறமேட்டு ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுவும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் புதுசாக போடுறதுனால அப்படியே கொஞ்சம் இடத்துல ரொம்பவே இதுவாகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஓகே, கமெண்ட் மஸ்ட். லைக் சப்ஸ்கிரைபோட எனக்கு கமெண்ட் தான் வேணும். உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.
எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க.